அன்பான சின்ன பிள்ளைகளா, அழகான குட்டி பிள்ளைகளா, ஆர்வமா நீங்க டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாலும், தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தாலும், அதையெல்லாம் தூக்கி போட்டு சட்டுன்னு ஓடிவாங்க, சந்தோஷம் தேடிவாங்க. அண்ணன் சிண்டு நாத்தங்க எல்லாருமே ஓடிவாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்க வாழு வாண்டு ஓடிவாங்க. அண்ணன் சிண்டு நாத்தங்க எல்லாருமே ஓடிவாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்க வாழு வாண்டு ஓடிவாங்க. நான் சொல்ல போற கதை கேட்க ஓடிவாங்க, நான் சொல்ல போற கதை கேட்க ஓடிவாங்க. வாழும் வாழ்க்கை பத்தி தெரிஞ்சிக்க ஓடிவாங்க, வாழும் வாழ்க்கை பத்தி தெரிஞ்சிக்க ஓடிவாங்க. வாங்க 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 வாரத்துல ஒன்று வாங்க, வாங்க 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 வாரத்துல ஒன்று பார்க்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வந்துட்டீங்களா? பாருங்களேன், இன்னைக்கு நீங்களும் வந்துட்டீங்க, நானும் வந்துட்டேன். ஆனால் இந்த டியோவை இன்னும் ஆளே காணும். எப்போ வருவான்னு தெரியல. போன வாரம் எனக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தான், இப்போ பார்த்தா இன்னும் ஆளை காணும். சரி, அவன் வர்றது வரட்டும். அதுக்கு முன்னாடி போன வாரம் நம்ம ஒன்று கற்றுக்கிட்டோமே, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வெரி குட், எல்லாரும் ஞாபகம் வச்சுருக்கீங்களே. என்ன கற்றுக்கிட்டோம்? ரைட், பி ஏ பீஸ் மேக்கர். எல்லாரும் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் கற்றுக்கிட்டு இருந்துருக்கீங்க, கரெக்டா? ஆனால் இதுக்கு ஒன்று சொல்லுங்கள், எல்லாரும் வீட்டில் சமாதானமாக இருந்தீங்களா? யாரெல்லாம் சண்டை போட்டீங்க? சரி, அப்போ நீங்கள் சண்டை போட்டிருந்தீங்கன்னா இனிமே சமாதானம் பண்ணுறவங்களா இருக்கணும், சரியா? ஹலோ, ஏ டியோ, சொல்லு டியோ, என்ன இன்னைக்கு உன் ஆளையே காணும்? ஓ அப்படியா? சரி சரி, நீ அங்கேயே இரு, நான் இன்னைக்கு உங்கள் வீட்டில் ஒன்று வந்து பார்க்குறேன், சரியா? ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட், டியோக்கு ஏதோ பிரச்சனை போல. இன்னைக்கு நம்ம அவன் வீட்டுக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், சரியா? என்னோட சேர்ந்து அவன் வீட்டுக்கு வரீங்களா? அது ஒன்றும் இல்லைண்ணா, நம்மளே இப்போ தான் ஷூக்கு பாலிஷ் போட்டோம். போன வாரம் என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்குல்ல? இதே மாதிரி ஷூக்கு பாலிஷ் போட்டு பஸ்ஸில் போகும்போது எவனோ வச்சா சேரு காலோட மிதிச்சிட்டான். நம்ம என்ன பண்ணோம்? அவங்க கூட சண்டை போட்டோம். போன வாரம் என்ன சொல்லி கொடுத்தாங்க? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சரி, எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டு அப்படின்னு சொல்லி அந்த அக்காவை தவிர இங்கே வர சொல்லிட்டேன்னா. ஏதோ ப்ராப்ளம் சொல்லி ஃபோன் பண்ண, நானும் அவசர அவசரமா வந்தா நீ என்ன ஜாலியாக உட்காந்துட்டு இருக்க? வாங்க எங்க வீட்டுக்கு. தண்ணி குடிக்கிறீங்களாக்கா? அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு ஃபோன் பண்ணி முதல்ல வர சொன்ன? அது ஒன்றும் இல்லைக்கா, வார வாரம் நாங்கள் தாங்க வரோம். ஒரு சேஞ்சுக்கு உங்களை இங்கே வர வைக்கலாமேன்னு சொல்லி பார்த்துட்டேன். என்னக்கா, போன வாரம் ஜிம்ஜா பிஸ்கெட்லாம் வச்சு சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு சமாதானமாக இருங்கள் அப்படின்னு ஒரு டாபிக்லாம் வச்சு சொல்லி கொடுத்தீங்க. இந்த வாரம் என்ன கற்று தர போறீங்க? ஆமாக்கா, அதுக்காக இந்த பையன் பாருங்க ப்ரோக்ராம் கிளம்பிட்டு இங்கே உட்காந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுறான். பாரு டியோ, நீ கூட ஆர்வமாக எல்லாம் கற்றுக்க ரெடியாக இருக்க போல. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் டியோ கூட சேர்ந்து இந்த வாரம் ப்ரோக்ராம்ல போக ரெடியாக இருக்கீங்களா? பா, காலையில் ஆனோடனே இந்த குருவிங்கெல்லாம் ஒரே சவுண்டு போட ஆரம்பிச்சிருது. இதுங்கெல்லாம் நைட்டு தூங்குமா தூங்காதானே தெரியலையே. இதுக்கு மட்டும் எப்படி தான் தெரியுதுன்னு தெரில. காலையில் ஆனோடனே ஒரே சத்தம் போட்டு இருக்கு. போ போ, அந்த பக்கம் தள்ளி போ. காதுக்குள்ளேயே வந்து கத்திகிட்டே இருக்கப்போ அந்த பக்கம். அண்ணே, சூரியன் அண்ணே, குட் மார்னிங். நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக வரீங்க? உங்களால் தான் இந்த பிரச்சனையே வருது. என்ன தான் நைட்டு ஃபுல்லாக தூங்கினாலும் காலையில் கொஞ்ச நேரம் தூங்கினா தான் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் வேறு அதுக்குள்ளே வந்து என் தூக்கத்தெல்லாம் கெடுத்து விட்டுறீங்க. இப்போ தான் லாக்டவுன் முடிஞ்சு கொஞ்சம் காட்டுக்குள்ளே சுதந்திரமாக சுத்த முடியுது. நேற்று வேறு மரத்துக்கு மரம் தாவுறேன்னு கீழே விழுந்து பயங்கரமாக அடிபட்டுச்சு. கொஞ்சம் டச்சு விட்டு போயிடுச்சுல, அதான். சரி, இன்னைக்கு நாள் எப்படி போகும்னு தெரில. எங்கே வேட்டையாட போகலாம், இன்றைக்கி நம்மளுக்கு என்ன சாப்பாடு கிடைக்கும் ஒன்றும் புரியல. சரி, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம போய் பல்ல தேய்க்கணும். என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஏய் குருவி, இப்போ தானே சொன்னேன் கத்தாதன்னு சொல்லிட்டு, மறுபடியும் என்ன டியூன் மாற்றி கத்துறியா? நீ எப்படி கத்துனாலும் உன்னோட சவுண்டு நல்லாவே இல்லை எனக்கு. டேய், யாராது நீங்கெல்லாம் சிட்டிக்குள்ளே இருப்பீங்க தான், நாங்களாம் வந்து காட்டுக்குள்ளே இருக்கோம். இங்கேயும் வந்து பைக்கை ஓட்டுன்னு இருக்கீங்க. ஐயோ ராஜா, ராஜா நீங்களா ராஜா? ஐயோ, உங்களை நான் பார்க்கவே இல்லை ராஜா. ஐயோ சாரி ராஜா. ராஜா என்ன ராஜா பண்ணுறது? ஐயோ 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 ராஜா, என்ன ராஜா? சரி சரி, பதறாத.
சரிடி. ஐயோ ராஜா, என்ன ராஜா தொண்டையில ஏதாவது கிச்கிச்சா? விக்ஸ் ஏதாவது வேணுமா ராஜா? என்ன மங்கி, ராஜான்ற பயமே இல்ல, குளிவிட்டு போச்சா உனக்கு? இல்ல ராஜா, ஒரு 20 நாள் தான் ஆகுது. இப்பதானே டிசம்பர் போயிருக்கு. ஒரு பிப்ரவரி மார்ச்சுக்கெல்லாம் பாருங்களேன், பயங்கரமா வெயில் அடிக்கும், குளிர் விட்டு போயிடுச்சு ராஜா. இப்ப நான் உன்னை அடிக்க போறேன். என்னது, அடிக்க போறீங்களா? ஐயோ ஐயோ ராஜா, தாங்கள் வந்த நோக்கம்? ஆமா, எதுக்கு வந்தோம்? அந்த மறந்துட்டான் போல. ஞாபகம் வந்துருச்சு. காட்டுக்குள்ள ஏதோ பெரிய பிரச்சனையா. என்ன ராஜா, நீங்க இருக்க காட்டுக்குள்ள பிரச்சனையா? என்ன ராஜா சொல்றீங்க நீங்க? என்னப்பா பண்றது, நான் இருக்கிற காட்டுக்குள்ளதான் பிரச்சனையா வருது. நீ இருக்கனால தான்டா பிரச்சனையே வருது. என்ன மங்கி, அந்த பக்கம் திரும்பி ஏதோ பேசுற மாதிரி தெரியுது. இல்ல ராஜா, இந்த கழுத்துக்கு பின்னாடி ஒரு பேனு ரொம்ப நாளா டார்ச்சர் பண்ணிருக்கு ராஜா, அதான் ராஜா. சரி, அதுதான். அது என்ன பிரச்சனைன்னு போய் பார்த்து அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டு வரலான்னு போறேன். அதுக்கே ராஜா காலையில இங்க வந்திருக்கீங்க? என்னோட உதவி ஏதாவது தேவைப்படுதா அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு? என்ன மங்கி, இந்த ராஜாவை விட பெரிய ஆள் ஆயிட்டதான் உனக்கு நினைப்பா? ஐயோ இல்ல ராஜா, அப்படிலாம் இல்ல ராஜா. எதுக்கு ராஜா வந்தீங்க? நான் போய் அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வர வரைக்கும் இந்த பொருளை நீ பத்திரமா வச்சுக்கிட்டனா உனக்கு மிகப்பெரிய பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. ராஜா, என்ன ராஜா சொல்றீங்க? மிகப்பெரிய பரிசா? நம்ம யானை சைஸுக்கு இருக்குமா ராஜா? நீ பொறுமையா இருந்து பாரு மங்கி, அது கண்டிப்பா உனக்கு ரொம்ப பிடிச்ச பரிசாதான் இருக்கும். என்னது, ரொம்ப பிடிச்ச பரிசா? என்னவா இருக்கும்? சரி ராஜா, நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. போயிட்டு வரும்போது அந்த வாழைத்தோப்பு பக்கத்துல சீப்பு கடை இருக்கும், அங்க எனக்கு ஒரே ஒரு பேன் சீப் மட்டும் வாங்கிட்டு வாங்க ராஜா. இந்த பேன் தொல்லை தாங்கவே முடியல. இரு, நான் உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். ராஜா கோவப்படாதீங்க ராஜா, நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. இது என்னவா இருக்கும்? இவ்வளவு பெரிய பொருள் கொடுத்துட்டு போயிருக்காரு, ஆனா எனக்கு சின்னதா தான் தெரியுது. இதுக்குள்ள என்ன இருக்கும்னு தெரியலையே. இதை பத்திரமா பாத்துக்கிட்டாதான் ஏதோ மிகப்பெரிய பரிசு கொடுப்பாராம். என்ன மிகப்பெரிய பரிசுன்னு ஒன்றும் தெரியல, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. காலையிலே இதை கொடுத்துட்டு போயிட்டாரு, நம்ம என்ன பண்றது? அட யாரா இது? காலையில தான் நம்ம ராஜா வாயிலேயே வண்டியை ஸ்டார்ட் பண்ணாரு, இப்ப யாரா இது? ஜீப்ல ஏதோ ஆரன் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஒருவேளை யாரா ஃபாரஸ்ட் ஆபீசரா இருப்பாங்களோ? நம்ம எதுக்கும் மரத்து மேலேயே உட்காந்து பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு. என்னது இது? தூரத்துல சிமெண்ட் மூட்டையே வராம இருக்கு. ஒருவேளை சிமெண்ட் மூட்டைலாம் எடுத்துட்டு லாரியே எடுத்துட்டு வந்துடுறாங்களா? வீடு கீடு கட்ட போறாங்களா தெரியலையே. எதுக்கு நம்ம கீழே இறங்கி போய் ஓரமா பார்க்கலாம், அப்புறம் நடு ரோட்டுக்கு போனா நம்மளே ஏத்தி கொண்டுருவாங்க. அட நம்ம யானை என்ன அண்ணே, வாங்கினேன் 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 வாங்கினேன். இருப்பா, வந்துட்டு தானே இருக்கேன். இவ்வளவு பொறுமையா வந்தா எப்படின்னா, கொஞ்சம் வேகமா வாங்க. என்னப்பா காலையிலே முகம் 1000 வாட்ச் பல்பு போட்ட மாதிரி பிரகாசமா இருக்கு. அட அது ஒண்ணும் இல்லண்ணே, காலையில நம்ம ராஜா வந்து என்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. பெரிய பொறுப்பா? என்னதுப்பா அது? அது இதானே நடந்தது. சரி சரி, இப்படியே பாத்துட்டு இருந்தா எப்படி? கொஞ்சம் பிரிப்பா. சொல்றாரா காட்டோட பெரியப்பா. என்னண்ணே, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டே இருக்கேன், சும்மா சொட்டு சொட்டு மூஞ்சிலே அடிச்சுட்டே இருக்கீங்க, எனக்கும் வலிக்கும்ல. சரி சரி, டென்ஷன் தான் ஆகாத. இப்படியே பாத்துட்டு இருந்தா எப்படி? டைம் ஆகுதுல, அடுத்த வேலை பாக்கணும். பிரிச்சு என்னன்னு பாரு. என்ன இது, இந்த அண்ணன் வேற இப்படி சொல்லிட்டு போறாரு. ஆனா ராஜா இதை பத்திரமா தான் பாத்துக்கணும்னு சொன்னாரு, இவர் பிரிப்பான்னு வேற சொல்லிட்டு போறாரு. இந்த பெரியப்பா சொல்றத கேட்கலாமா இல்ல இதை பிரிக்கலாமா? ஒன்னும் புரியலையே. என்னது இது? தூரத்துல மங்கி அங்கிள் மாதிரி தெரியுது. சாச்சா, அவர் இவ்வளவு சீக்கிரமாலாம் எந்திரிக்க மாட்டாரு. எதுக்கு டவுட்டு, கிட்ட போயே பாத்துடலாம். ஹலோ மங்கி அங்கிள், என்ன அதிசயம், இவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சிட்டீங்களா? அடா அதை ஏமா கேக்குற, நான் உனக்கு ரீவைன்லாம் பண்ண விரும்பல, நானே சொல்றேன். காலையிலேயே இந்த குருவி எல்லாம் கத்தி, சூரியன் வேற வந்து மூஞ்சி மேலே எத்தி, ராஜா வேற வந்து கொடுத்தாரு எனக்கு நல்ல புத்தி, நம்ம யானை என்ன வந்து கொடுத்தாரு தும்பிக்கையிலேயே நல்ல குத்தி. அங்கிள் அங்கிள், போதும் போதும், இதுக்கு நீங்க ரீவைனே போட்டிருக்கலாம். என்னம்மா அவ்வளோ மோசமாவா சொல்றேன்? சரி, நான் என்ன நடந்துன்னு உனக்கு உண்மையே சொல்றேன். மறுபடியும் சொல்றீங்களா? இல்ல இல்ல, இந்த வாட்டி நான் கரெக்டா சொல்லிடுறேன். காலையில நம்ம ராஜா வந்தாரா, வந்து இந்த பொருளை பத்திரமா பாத்துக்கணும்னு சொன்னாரு. இதை நான் பத்திரமா பாத்துக்கிட்டா எனக்கு ஏதோ பெரிய கிஃப்ட் வச்சிருக்காராம். ஆனா அது என்னன்னு தான் தெரியல. ஆனா இந்த யானை வந்து இதை பிரிச்சாலே போச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் இதை பிரிக்கவா வேணாமான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் யானை அங்கிளே சொல்லிட்டாரு, நீங்க இந்த பார்சலை பிரிங்க, நான் போய் பூவை பிரிச்சு அணியெல்லாம் எடுக்க போறேன். பாய். அட என்ன, இந்த பொண்ணு வேற இது என்னதுன்னு பிரிச்சு பார்க்க சொல்லுது.
என்னன்னு பிரித்து தான் பார்த்துடலாமா இதில் வேற என்ன இருக்குன்னு தெரில. ஆனால் ராஜா பிரிக்கக்கூடாதுன்னு சொன்னார். நம்ம யானைன்னு அதான் சொன்னார். என்னன்னு தெரில, பிரிச்சிருவோம், பிரித்து தான் பார்ப்போமே. என்னது வாழைப்பழமா? இதுக்குள்ளே வாழைப்பழத்தை போய் ராஜா கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. இது வேற எனக்கு ரொம்ப பிடிக்குமாச்சே. இதை வேற கையில் வச்சு நம்ம எப்படி சாப்பிடாம இருக்குது? இது இவ்வளோ நேரம் நம்ம கையில் பத்திரமா வச்சிருந்ததே பெரிய விஷயம். ஐயோ, ஆனால் ராஜா இதை பத்திரமா வச்சுக்க சொன்னார். அப்போதான் வந்து அந்த பெரிய பரிசு கிடைக்கும்னு சொன்னார். இது என்ன பண்ணுறது? இதை கையிலே வச்சுட்டு இருந்தா சாப்பிடணும் போல தோணுது. ஐடியா பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? சூப்பராக இது பாட்டு கழுத்துலேயே தொங்கட்டும். பார்க்கறதுக்கு அழகாக டை மாதிரி வேற இருக்குல்ல. நம்ம தான் ஜென்டில்மேன் மாதிரி காட்டுக்குள்ளேயே டை போட்டு சுற்றுறோம், அதுவும் வாழைப்பழத்திலே டை. சரி, நம்ம போய் பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு வந்து அடுத்த வேலையை பார்ப்போம். ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை இந்த கழுத்துல இருந்த பேனு காதுக்குள்ள போக ஆரம்பிச்சிச்சா? இந்த ராஜா வேற பேன் சீப் வாங்கிட்டு வரேன்னு போனாரு. இன்னும் ஆளே காணும். வாங்கிட்டு வருவாரா என்னன்னு தெரியலையே. பாஸ், டேய் பைப்பு வாயா, வாடா. நல்லா இருக்கியா? நானா பாஸ்? டேய் நல்லா இருக்கியான்னு கேட்டா ஒண்ணு நல்லா இருக்கேன்னு சொல்லு, இல்ல நல்லா இல்லைன்னு சொல்லு. அதனடா ஃபேமிலி லாங்குவேஜ் பாஸ். சரி போயிட்டு போ. என்ன இவ்வளவு தூரம்? நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும், அது என்ன பாஸ், கழுத்துல செயின்லாம் பலமா இருக்கு. செயினை விட டாலர் ரொம்ப பெருசா இருக்கு. அட என்னது இது? இந்த பைப்பு வாயன் வந்ததும் வராதுமா. இந்த ராஜா கொடுத்த பொருள் மேலே கண்ணா இருக்கானே. நாமளே இதை கையில இருந்தா சாப்பிட்ருவோம்னா ஓரமா கழுத்துல தொங்க விட்டுருக்கோம். இவன் வேற வந்து அதையே கேட்டுட்டு இருக்கானே. என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ, நீங்க ரகசியத்தை ரொம்ப பொறுமையா சத்தமா பேசிட்டீங்க பாஸ். ஐயோ, உனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. டேய் பைப்பு வாயா, உனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நீ இந்த இடத்த விட்டு சைலண்டா போயிரு. பாஸ் கீசன் கிட்ட வந்த அப்புறம் நான் உன்னை பாக்ஸ்குள்ளேயே போட்டுருவேன். ஓகே பாஸ், போறேன் பாஸ், போறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்க வேற வீக் பாடி, பசி தாங்க மாட்டீங்க. ஒழுங்கா அதை சாப்பிட்டுருங்க, அப்புறம் மயக்க அடிச்சு கீழே விழுந்துருவீங்க பாஸ். அப்படி இல்லைன்னா அதை சாப்பிடலாமா வேணாமான்னு யோசிச்சே மென்டல் ஆயிடுவீங்க பாஸ். நம்ம ராஜா தான் பாஸ், சொன்னா புரிஞ்சுப்பாரு பாஸ். நான் போற வழியில ராஜாட்ட சொல்லிட்டு போறேன், நீங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க பாஸ். என்ன பண்றது? இவன் வேற இப்படி சொல்றான். நம்ம ராஜா தான், நம்மளும் இதே காட்டுக்குள்ளதான் இருக்கோம், நம்ம ராஜாவும் இதே காட்டுக்குள்ளதான் இருப்பாரு. என்னதான் நான் ராஜா நம்மளை திட்டினாலும் எதுவும் சொல்ல மாட்டாரு. ஒரே ஒரு பழம் தானே இருக்கு, நம்ம சாப்பிட்டுலாம். நம்மளுக்கும் பசிக்குது இல்லை, என்ன பண்றது? ஆனா இதை பத்திரமா இருந்தாதான் நம்மளுக்கு பெரிய கிஃப்ட் தருவேன்னு ராஜா சொன்னாரு. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. சரி வேணா கொஞ்சோண்டு சாப்பிட்டுடலாமா? என்ன பண்ணலாம்? வேணா கொஞ்சோண்டு பிச்சு சாப்பிட்டுடலாமா? இல்லை சரி ஃபுல்லாவே சாப்பிடலாம். என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி சாப்பிடுவோம், நம்ம ராஜா தானே, பேசிக்கலாம். என்ன பண்ண போறாரு? ஐயோ சாப்பிட்டேனே. என்ன இப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சாப்பிடும் போது ஏதாவது பேசிக்கலாம்னு நினைச்சேன். இப்போ ராஜா வந்து கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே. ஐயோ என்ன பண்றது? இந்த பைப்பு வாயன் வேற நல்லா மாட்டி விட்டான். அவன் சொன்னாலும் எனக்கு எங்க போச்சு புத்தி. ஐயோ எப்படியோ சாப்பிட்டேன். நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்திருக்கலாம், அவசரப்பட்டனே. என்ன மங்கி, நான் கொடுத்த பொருளை பத்திரமா வச்சுக்கிட்டியா? எங்க அதை காட்டு பார்ப்போம். ஐயோ இவர் வேற என்னாச்சுன்னு தெரியலையே. கொடுத்த பொருளை கேட்குறாரு. என்ன பண்றது? அதை நம்ம எப்படி இவர்கிட்ட சொல்றது? ஒன்றும் புரியலையே. அது வந்து ராஜா, அது 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 ராஜா. என்னப்பா கொடுத்த பொருளை கேட்டா இப்படி பதற? இல்ல ராஜா, அது வந்து இது இங்கதான் ராஜா பத்திரமா இருக்கு ராஜா. மரத்து மேல பத்திரமா வச்சிருக்க ராஜா. அதோ உங்களுக்கு போய் எடுத்துட்டு வந்துடுற ராஜா. என்னது, மரத்து மேல வச்சிட்டியா? உன் நடவடிக்கையே சரியில்லையே. போய் எடுத்துட்டு வா பாப்போம். ராஜா அது அது வந்து ராஜா, இதோ ஒரே நிமிஷம் ராஜா. அது அந்த வாழைப்பழம். என்னது வாழைப்பழமா? அப்பனா நீ அதை பிரிச்சிட்டியா? ராஜா ராஜா இல்ல ராஜா, கோவப்படாதீங்க ராஜா. அது பிரிச்சு பத்திரமா தான் ராஜா வச்சிருந்தேன். ஆனா எனக்கு வாழைப்பழம் ரொம்ப பிடிக்குமா. இருந்தாலும் நீங்க கொடுத்துட்டீங்களேன்னு அதை ரொம்ப அதை சாப்பிடக்கூடாது, நீங்க அதை பத்திரமா வச்சிருக்கணும்னு சொன்னீங்கன்னா ரொம்ப பத்திரமா தான் ராஜா வச்சிருந்தேன். ஆனா என்ன பண்றதுனே தெரியாம எப்படி சாப்பிட்டேனே தெரியல ராஜா. அது ரொம்ப அது என்ன சாப்பிட்டேன் ராஜா. அதை நான் வேற வழியே இல்லாம சாப்பிட்டேன் ராஜா. என்ன எதுவுமே பண்ணாதீங்க ராஜா. பரவாயில்ல விடுப்பா மங்கி. நான் உன்கிட்ட ஒரு சின்ன விஷயம்தான் சொன்னேன். இந்த ஒரு பொருளை நீ பத்திரமா வச்சுக்கிட்டா நான் உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தரேன்னு சொன்னேன். ஆனால் இந்த ஒரு வாழைப்பழத்தையே உன்னால் பத்திரமா வச்சுக்க முடியல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் உனக்கு கிஃப்ட் தரேன்னு சொன்னேன் தெரியுமா? இதே மாதிரி வாழைப்பழம் ஒரு
பெரிய வாழைப்பழத்தாரையே உனக்கு கொண்டு வந்து கொடுக்கறதா இருந்தேன். ஆனா நீ அந்த அளவுக்கு பொறுமையா இல்லாம அந்த பெரிய கிஃப்டையே இழந்துட்ட. இதுக்கு மேல நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலப்பா. நான் சொன்ன மாதிரி நீ அந்த ஒரு பொருளை பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்தானா அந்த பெரிய கிஃப்ட் உனக்கு கிடைச்சிருக்கும். இப்போ நீ அந்த கிஃப்டையே இழந்துட்ட. ச்சே, இந்த ராஜா கொடுத்த பொருளை நம்ம பத்திரமா பாதுகாத்துருந்தோம்னா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய gift கிடச்சிருக்கும். இப்படி தேவையில்லாமல் அவசரப்பட்டு வேஸ்ட் ஆக்கிட்டோமே. என்னக்கா அந்த குரங்கு ஒரு 10 நிமிஷம் பொறுமையா இருந்திருக்க கூடாதா? ஒரு வாழைப்பழத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு டசன் வாழைப்பழத்தை இழந்துச்சு. இதுக்குதான் பொறுமையா இருக்கணும்னு சொல்லுவாங்க. பரவாயில்லையே டியோ, உனக்கு கதை அழகா புரிஞ்சிருக்கே. நான் தான் சொன்னேன்ல காப்பியே, எனக்கு பல பேர் இருக்கு, அதுல ஜீனியஸும் ஒரு பேர் இருக்குன்னு. ரொம்ப சூப்பர். சரிக்கா, நீங்க எல்லாத்துக்கும் பைபிள்ல இருந்து ஒரு வசனம் சொல்லுவீங்கல்ல, இதுக்கு எந்த வசனமும் இல்லையா? இதே கிளவரா கண்டுபிடிச்சிட்டே. ஆமா டியோ, இதுக்கும் பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. அதை நம்ம கத்துக்கலாமா? வாங்க கத்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாரத்தில் ஒன்ஸ் இந்த ப்ரோக்ராம் மூலமாக நீங்கள் என்னை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? நம்ம போன வாரம் கூட ரொம்ப அழகான பப்பட் ஷோ மூலமாக ஒரு வசனம் கற்றுக்கிட்டோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மத்தேயு 5:5 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவார்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அப்படிங்கிற வசனத்தை நம்ம கற்றுக்கிட்டோம். நீங்கள் அந்த வசனம் கற்றுக்கிட்டதுலேருந்து சண்டை போடாமல் சமாதானமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? இந்த வாரம் கூட ஒரு வசனம் நம்ம கற்றுக்கலாமா? அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. சாந்த குணம்னா என்ன உங்களுக்கு தெரியுமா? நான் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன்னா சாந்த குணம்னா என்னன்னு. அவங்க சொன்னாங்க சாந்த குணம்னா பேசாமல் இருக்கிறது அப்படின்னு. அப்படியா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் அவங்க சொன்னது கரெக்டா? உங்களுக்கு தெரியுமா? சாந்த குணம்னா நம்ம சகிப்புத்தன்மையோடையும் பொறுமையோடையும் அமைதியோடையும் இருக்கிற இந்த தன்மைகளோடு இருக்கிறது தான் நம்மளுக்குள்ள இருக்கிற சாந்த குணம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள்னு மத்தேயு 5:5 சொல்லியிருக்கிறாங்க. நம்மளும் சாந்த குணம் உடையவர்களாக இருக்க ஒவ்வொரு நாளும் பொறுமையோட சகிப்புத்தன்மையோட அமைதியோட இருக்க பழகுவோம். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏசப்பா கூட மிகுந்த சாந்த குணம் உடையவர். ஏசப்பா போல நம்மளும் இருக்கணும்னு தான் ஏசப்பா ஆசைப்படுறாங்க. அதனால உண்மையிலேருந்து நம்ம சாந்த குணமாக இருக்க ட்ரை பண்ணுவோம். இந்த வசனத்தை திரும்ப வந்து சொல்லலாமா? சாந்த குணம் உடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. திரும்ப ஒரு தடவை வசனம் சொல்லலாமா? சாந்த குணமுடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நம்மளும் சாந்த குணத்தோட இருந்து இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்வோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? என்னடியோ, உனக்கு இந்த வசனத்துல என்ன புரிஞ்சுது? எனக்காக வசனத்துல பார்த்தீங்கன்னா பொறுமை, அமைதி, சகிப்புத்தன்மை மூணும் புரிஞ்சிருக்கா? நீங்க இந்த வசனத்தை அந்த குரங்கு கூட கம்பேர் பண்ணி பாருங்க. அந்த குரங்கு கூட பார்த்தீங்கன்னா பொறுமையோடையும் அமைதியோடையும் சகிப்புத்தன்மையோட இருந்துச்சுன்னா அந்த குரங்கு ஒரு டசன் வாழைப்பழம். ஆனால் அது மூணுமே இல்லாததால பார்த்தீங்கன்னா ஒரு வாழைப்பழத்தோட ஆசீர்வாதத்தை இழந்துச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, இதே மாதிரி தான் நம்ம முதல்ல சொன்ன மாதிரியே நம்ம சாந்த குணம் உள்ளவர்களா இருந்தோம்னா இன்னும் பிளஸிங் நமக்கு காத்துட்டு இருக்கு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க உங்களை அடுத்த வாரம் இன்னொரு ப்ரோக்ராம்ல மீட் பண்றோம். பாய் பாய்.